ஜோதிடத்துல 9வது வரக்கூடியது இந்த தனுசு ராசி. நவ கிரகத்துல முழு சுபர் என அறியப்படக்கூடியது இந்த தனுசு ராசி. அது மட்டும் இல்லாம குரு பகவானால் ஆளக்கூடியதும் இந்த தனுசு ராசி தாங்க. ஏன்னா இந்த குரு பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனாலயே இந்த தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட எண்ணற்ற நல்ல குணங்கள் இருக்கும். எந்த விஷயத்திற்குமே எளிதில் கோபப்படாம சூழ்நிலையை சிறப்பா கையாள தெரிஞ்சவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க தான். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கும், அந்த கிரகநிலை மாற்றத்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, அதாவது சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி ஒரு சாகச மனநிலை கொண்ட ஒரு ராசி. சுதந்திர மனப்பான்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத விரிவா நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம். தனுசு ராசியின் சின்னம் வில். தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆர்வமுடன் செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல இயல்பாகவே தாராள மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கும். அதுவும் மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்யறதுலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இரட்டை இயல்பு கொண்டவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையுமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் இருக்கும். அதே போல சுற்றி இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்பீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது இப்படி செஞ்சா சரியா வருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் எல்லோருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களோட மனம் முழுமையே அடையாது. ஆனாலும் நீங்க என்ன முடிவு எடுத்து வச்சீங்களோ, எத்தனை பேர் எத்தனை முடிவு கேட்டாலுமே நீங்க எடுத்து வச்ச முடிவை தான் கடைசியா எடுப்பீங்க. தனுசு ராசி ஒரு சிறப்பான குணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட மனதை எளிதில் புரிஞ்சுக்குவீங்க. அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில உங்களோட செயல்கள் இருக்கும். ரொம்பவுமே தைரியமாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையா கையாள தெரிஞ்சவங்க தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்த நீங்க. கடின உழைப்பாலேயே முன்னேறணும், உங்களோட வாழ்க்கையில புத்திசாலித்தனத்தால வெற்றியை பெறணும் அப்படின்ற இயல்பு உங்ககிட்ட ரொம்பவுமே இருக்கும். இந்த ஒரு இயல்பு ரொம்பவுமே தனித்துவமான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க நம்ம இப்போ உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சா முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்கிரீன்ல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு எளிய முறையில சொல்றாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு பெற்றிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் இருக்கு. போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தின் டீட்டெயிலை சொல்லி முழு தீர்வையும் பெறுவதற்கு வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் எப்பொழுது மாற்றம் பெறப்போகுது அப்படின்னு பார்த்தா, 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்டஸ்தானத்துக்கு போறாரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு போறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகத்துக்கு மாற்றம் அடைய போறாரு. அதே போல 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த கிரக நிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுல யூகிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அந்த வகையில உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அடுத்தவங்களோட ஆலோசனைகளை பெற தயங்காமல் செயல்படக்கூடிய ராசி தனுசு ராசி. நீங்க நேர்மையா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடிய பலன்கள் மற்றும் கெடு பலன்களிலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்ல பயன்களை அடையவும் கெடு பலன்களிலிருந்து விலக்கு பெறவும் நீங்க பரிகாரமா ஒரு விஷயத்த செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்
மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வ நிலை உருவாகும். வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் தரக்கூடிய வழிபாடு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே குரு பகவான் தான். அதனாலதான் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்ய சொல்றோம். இதனை நீங்க தொடர்ந்து ஒரு 7 வாரம் செஞ்சுட்டு வந்தீங்களாவே நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை 7 வாரம் செஞ்சுட்டு வாங்க. 8வது வாரம் அந்த விஷயம் உங்களோட கை வந்து சேரும். நீங்க நினைச்ச விஷயத்தை எளிய முறையில கை கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம நல்ல விஷயங்கள் எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படாமல் சிறப்புடன் நடக்க இந்த குரு பகவான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வழிபாடா பார்க்கப்படுது. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி பார்த்தா வெளியூர் பயணங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மனதுல தேவையற்ற எண்ணங்கள் அவ்வப்போது வரலாம். ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை நீங்க பெற போறீங்க. ரொம்ப நாள நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுமே இப்பொழுது சாதகமான நிலையில் வரும். திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம். குரு பகவான் வழிபாட்டால் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே நீங்க தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரம் இது எல்லாமே எதிர்பார்த்தபடி நடக்காமல் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம். பண வரத்து கொஞ்சம் தாமதமாகலாம். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியத்தை கூட கொஞ்சம் அதிகமா முயற்சி செய்யற மாதிரியான சூழ்நிலை வரும். குடும்பத்துல இருக்கிறவங்களாக வீண் தொல்லைகள் ஏதாச்சும் வரலாம். தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் வரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் மேல் கூடுதலா நீங்க இந்த மாதம் கவனம் செலுத்தணும். என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு பார்வை அவங்க மேல எப்பொழுதுமே இருக்கணும். பெண்களுக்கு வீண் மன கவலை உண்டாகலாம். காரியங்கள்ல தடை தாமதம் வீண் செலவு வரலாம். கவனமா இருக்கணும். தேவையில்லாம பொருட்களின் மீது செலவு செய்யறத குறைச்சிக்கணும். தேவைக்கான பொருட்களை வாங்குங்க. தேவையற்ற ஆடம்பர பொருட்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தேவையில்லாத கடன் பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்க உதவியா இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை உண்டாகும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். நீங்க நினைப்பது கொஞ்சம் அந்த விஷயங்கள் நடப்பதற்கு டென்ஷன் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் மனசை கட்டுப்பாட வச்சுக்கோங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஆனாலும் இறுதியில உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பணிகள்ல இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதமான சூழ்நிலை வரும். வேலை சுமை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அலைச்சலும் அதனால சோர்வும் வரும். சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாத்திடுவீங்க. ஒரு சில பணிகள் காரணமா வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதலா கவனம் எடுத்து படிக்கிறது நல்லதா இருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா மேல் அதிகாரிகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சக ஊழியர்கள் கிட்ட நீங்க கவனமா நடந்துக்கணும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் விவகாரத்தில் யோசித்து செயல்படுறது நல்லது. பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையா இருங்க. கடித போக்குவரத்து மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில ஏற்பட்ட தடைகளுமே நீங்கிடும். அதன் பிறகு உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். மனதில தைரியம் உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்கள் வரும். புதிய நண்பர்களின் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகள்ல சாதகமான பலன்கள் லாபங்கள் கிடைக்கும். ஆனாலும் வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. நல்ல வியாபாரத்திற்குமே சிறப்பான முன்னேற்றத்திற்குமே இது உதவியா இருக்கும். மேலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதம் வரக்கூடிய விளைவுகள்ல இருந்து மீண்டு வர வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வருவதன் மூலம் நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வரும். அனைத்து பிரச்சனைகளையுமே எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் தெம்பு இது எல்லாமே வரும்.
துவண்டு போகாம போராடி வெல்லக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெற முடியும். அதே போல கிரக அமைப்புகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. கோவப்படாம கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. இந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகளை விடவே இனி வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான வகையில பல நன்மைகளை கொடுக்கும். அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்க பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.